ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு காமிக்க போகிறோம். வீடியோவில் காமிக்க போகிறோம். ஐயா சமையல்னு சொல்லி புதுசாக ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல லைக் பண்ணுங்க, சரியா? இப்போ இது அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கறியை வேக வச்சிருக்கோம் மக்களே. ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் கறியை, சரியா? இப்போ வெங்காயம் போடுறோம், சரியா? வெங்காயம் போடுறோம் மக்களே, பாருங்க. பட்டை, ஏலக்காய், சாதிக்காய் எல்லாம் போடுறோம். இதையும் சேர்த்துக்கணும், அப்போ தான் கறி குழம்பு வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன், இப்போ தக்காளி போடுறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், இப்போ தேவைக்கு கொஞ்சம், அப்போதான் கொஞ்சம் போட்டிருக்கேன் மக்களே. இது வறுத்து அரைச்ச மல்லி, சீரகம், வத்தல், கசகசா, பெருஞ்சீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது, தேங்காய் பத்தை எல்லாம் போட்டு. இது நல்லா இருக்கும், நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் வறுக்கிறதெல்லாம் நான் போடுறேன். இப்போ தான் புதுசாக போட்டிருக்கனால, ஐயா வீடியோவில் போட்டிருக்கனால இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. இனிமேல் இதில் நான் காமிப்பேன். ஊற்றிக்கிறேன் மக்களே. நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கணும் மக்களே. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் தான் நல்லா ருசியாக இருக்கும் கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த அடுப்பு கொஞ்சம் இதாக இருக்குது மக்களே. இதில் அடிக்கிறேன். இந்த அடுப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மக்களை பாருங்கள், எல்லாமே போட்டிருக்கு. இப்போ எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது. ஒரு கொதி விட்டுட்டு உசில் ஒரு 2-3 உசில் விடணும் மக்களே. ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம், அதனால் அதிகமாக வேக வைக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் 2-3 உசில், 3 மட்டும் விடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மக்களே. இஞ்சி வெள்ளைப்பூடு போட மறந்துட்டேன், சரியா? இந்த கையில் இந்த போடுறேன் பாருங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு, சரியா? நல்லா பாருங்களே, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நல்லா இது மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். பாருங்களேன், கலரை பாருங்கள்.
நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது தக்கன நம்ம தண்ணி வச்சுக்கலாம் மக்களே. நம்மளுக்கு எவ்வளோ நிறையா வேணால் நிறையா வச்சுக்கலாம், கொஞ்சமாக வேணாலும் கொஞ்சமாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து குக்கரை வந்து மூட போகிறேன் மக்களே, மூடிக்கிறேன். அதுக்கப்புறம் மூடி திறந்துட்டு உங்களுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன். மக்களே 3 விசில் மட்டும் குக்கரை மூடிக்கிறேன். மூடிட்டு 3 விசில் மட்டும் போதும். கறி நம்மளுக்கு நல்லா வெந்திருக்குனால 3 விசில் போதும். லேசா காத்து நல்லவா அடுத்து அடுத்து இன்னொன்று 3 விசில் வந்துருச்சு. அடுப்பை நான் நிப்பாட்டிடுறேன். சரியா? அவ்வளோதான். கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் மக்களே. விசில் எடுத்துட்டோம். சரியா? குழம்பு திறக்க போகிறோம். அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன கலர்ஃபுல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது ஒரு மாதிரி பண்ணி பாருங்கள். சரியா? சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.